இது வரைக்கும் உட்கட்சி பூசல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் தான் தமிழகத்துல நிறைய பயன்பட்டு இருக்கு. ஆனா இப்போதைக்கு அதிமுகக்கும் அந்த ஒரு விஷயம் பயன்படுதுங்க. அதாவது ஓபிஎஸ் தரப்பு சசிகலா தரப்புன்னு சொல்லி ரெண்டா அதிமுக பொளந்திருக்கு. அதுல சசிகலா தரப்பும் இப்ப ரெண்டா பொளந்திருக்கு. அதாவது என்னதான் சசிகலா தரப்புல இருந்தாலும் எதிரணிக்கு சாதகமா இருக்கிற சிலர் அப்படின்ற ஒரு பட்டியல்ல வந்து நிர்மலா பெரியசாமி அவர்கள் தற்போதைக்கு இணைந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா ராயப்பேட்டால இருக்கிற அதிமுக ஆபீஸ்ல நட்சத்திர பேச்சாளர்கள் ஆலோசனை கூட்டம் திங்கட்கிழமை நடந்துச்சுங்க, மார்ச் 20ஆம் தேதி. அந்த ஒரு கூட்டத்துல கட்சியோட செய்தி தொடர்பாளர் நிர்மலா பெரியசாமி பேசும்போது ஆர்கே நகர் தொகுதியில ஓ பன்னீர்செல்வத்துக்கு மக்கள் கிட்ட வந்து ஆதரவு அதிகமா இருக்கு, அவங்க ஓட்டு அதிகமா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வளர்மதி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அவரை பத்தி இங்க பேசாதீங்க, ஏன் மக்கள் செல்வாக்கு இருக்கிற ஒருத்தரை பத்தி பேசுறதுல என்ன தப்பு, அவங்க என்ன நமக்கு என்ன விரோதியா, அவங்களும் அதிமுக தானே அப்படின்னு சொல்லி நிர்மலா பெரியசாமி கேட்டிருக்காங்க. அதுக்கு வளர்மதி என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க எல்லாம் ஒரு முடிவோட தானே இருக்கீங்க, அப்புறம் ஏன் இங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இந்த ஒரு நேரத்துல நிர்மலா பெரியசாமி அவர்கள் அந்த ஒரு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்ய எத்தனைக்கும் போது அவங்கள விடாம வந்து CR சரஸ்வதி, வளர்மதி எல்லாருமே வளைச்சு கட்டி வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பதில் சொல்லாம நிர்மலா பெரியசாமி வெளில வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசின விஷயம் என்ன அப்படின்னா, கட்சியோட சின்னம் பறி போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு கலக்கத்துல தான் நான் இந்த ஒரு கருத்து சொன்னேன். ஆனா அவங்க என்னடானா என்னைய மோசமா திட்டுறாங்க, அவங்க அளவுக்கு கீழே இறங்கி பேசுறது எனக்கு விருப்பம் இல்லைன்றதுனால நான் வெளில வந்துட்டேன். இது ஒரு சின்ன பிரச்சனை தான். ஜெயலலிதா தொடங்கின கட்சி சின்னம் எங்க இருக்குமோ அங்கதான் நானும் இருப்பேன். இதை பத்தி கட்சி தலைமை விளக்கம் கேட்டுச்சுன்னா கண்டிப்பா நான் பதில் அளிப்பேன். அது வரைக்கும் தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. மொத்தத்துல ஓபிஎஸ் தரப்புக்கு மேலும் ஒரு 6 MLAக்கள் பலம் சேர போகுது அப்படின்னு சொல்லி வந்த ஒரு விஷயமும் சரி, இப்போ நிர்மலா பெரியசாமி பேசியிருக்கிற விஷயமும் சரி, சசி தரப்பு வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்றதாங்க காட்டுது. இதுக்கு மேல என்ன நடக்குதுன்றத பொறுமையா பார்ப்போமே. இருக்கவே இருக்கு ஆர்கே நகர் தொகுதி. ஏப்ரல் 12 எலெக்ஷன், ஏப்ரல் 15 ரிசல்ட் பார்த்துருவோம். தமிழ்நாடு பை எலெக்ஷனாலே இந்த திருமங்கலம் ஃபார்முலா இங்கே இந்த பகுதியெல்லாம் நீங்கள் தொடங்கினீங்க, மதுரையில் தான். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா ஆர்கே நகர் ஃபார்முலா போன ஃபார்முலா இருந்தது. அதனால் மக்கள் இப்போ அந்த ஆர்கே நகர் தொகுதியில் மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. டிவி வாங்கலாமா, ஃப்ரிட்ஜு வாங்கலாமா, இல்லை பைக் வாங்கலாமா, எல்லாம் எப்படியாவது ஒரு குடும்பத்துக்கும் 30, 40, 50,000 கிடைக்கும். தேர்தல் எந்த மாதிரி நடக்கும், ஒவ்வொரு கட்சியும் கொடுக்க போகிறது இல்லை.